ஆபீஸ் போற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷர்ட் அயர்ன் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டாஸ்க். சரி ஷர்ட் அயர்ன் பண்ணாம போடலாமான்னு சொல்லி பார்த்தா, அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கசக்கி புழிஞ்சு வச்சிருக்காங்க என் சட்டைய. எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்ல வந்து கையால தான் இன்னி வரைக்குமே துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ் போகும்போது அயர்ன் பாக்ஸ வச்சு அயர்ன் பண்றதுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படி சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணுல பட்டது கார்மெண்ட் ஸ்டீமர். இந்த ஸ்டீமர வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்லலாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்தா சுருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா போயிடும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அயர்ன் பண்ற லெவலுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பேசிக்கலி எனக்கு அயர்ன் பண்றதெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். சரி அதான் இந்த ஸ்டீமர் இருக்கே இத வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் ஃபைனலி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கம்பெனில கொஞ்சம் அட்வான்டேஜஸ்லாம் குடுப்பாய்ங்க. அத வச்சு நான் இந்த ஸ்டீமர வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டேன். இந்த ஸ்டீமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இந்த ஸ்டீமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்ஸ்லாம் அதிகம். கிட்டத்தட்ட 1200 வாட்ஸ் கிட்ட நினைக்கிறேன். சோ வாட்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கூட இந்த காயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிஞ்சு போகாது. சோ அந்த ஒரு ரீசன்காக தான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக காசு கொடுத்து வாங்கினேன். சரி ஓகே இப்போ நீ இது வாங்கிட்ட. இப்போ இதனால நீ என்ன பெனிஃபிட் அடைஞ்ச அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்க அயர்ன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஷர்ட்லலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃபா ஒரு மார்க் ஒன்னு வரும். அப்படியே கிட்டத்தட்ட கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீமர்ல கண்டிப்பா கொண்டு வர முடியாது. சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஷர்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். இந்த ஷர்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கசங்கி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஷர்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அயர்ன் பாக்ஸ்ல பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். பட் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டீமர்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். சோ ஸ்டீமர்லயும் நான் சீக்கிரமா பண்றேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ ஸ்ட்ரீமர் வந்து எனக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியல. பட் நான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண கத்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரீம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிய புகையே வராத மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். மெயினா எனக்கு வந்து அயர்ன் பண்ணி போடணும்ன்றது அவசியம் கிடையாது. எனக்கு வந்து ஷர்ட்ல வந்து சுருக்கம் இல்லாம இருந்தாலே போதும். எனக்கு அதுதான் மெயினே. சோ அதுக்காக தான் நான் ஸ்ட்ரீமர் வந்து வாங்கினேன். ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணிரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீமர் வாங்கினது. பட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷர்ட் அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்டீமர்ல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணேன். சோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அயர்ன் பாக்ஸ் தான். ஏன்னா அயர்ன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அயர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் ஒன்னு இருக்கும். லைக் அந்த மார்க்ஸ்லாம் இருக்கும்போது நமக்கே வந்து ஒரு தோணும். நம்ம வந்து அயர்ன் பண்ண ஷர்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். பட் ஸ்டீமர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. யூசுவலா இருக்கிறத விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீமர் வாங்குனது வர்த்தா இல்லன்னு கேட்டீங்க அப்படின்னா வர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அயர்ன் பாக்ஸ் பெஸ்டா இல்ல கார்மெண்ட் ஸ்டீமர் பெஸ்டா? எது பெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.